வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஹாரர் அண்ட் க்ரைம் மூவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய தொடக்கத்தில் ஒரு வயசானவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற டெக்னீஷியன்ஸ் கிட்ட கேட்குறாரு, எனக்கு என்ன ஆச்சுன்னா. அந்த டெக்னீஷியனும் நான் வெறும் டெக்னீஷியன் மட்டும்தான், எதுவாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேளுங்கன்னு சொன்ன உடனே அந்த வயசானவர் அந்த இடத்த விட்டு போகிறாரு. இங்கே போடுறாங்க படத்துடைய டைட்டில் சா 10. அடுத்த காட்சியில் சில நபர்கள் எல்லாம் ரவுண்டாக உக்காந்து கான்ஃபரன்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே கேன்சரால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய நோயை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ரொம்ப முக்கியம் கதையில், இவர் கவனிச்சிக்கோங்க. இவருக்கு 4th ஸ்டேஜ் கேன்சராக, கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்றாரு. இவர் பேர் தான் ஜான் கிராமர். இவர் தான் இந்த கதையுடைய ஹீரோவும் கூட. இவருக்கும் கேன்சர் இருக்குது, 4th ஸ்டேஜ் கேன்சர். சில மாதம் தான் உயிரோடு இருப்பீங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வெளியே வரும்போது ஐசியூ வார்டில் ஒரு வார்ட் பாய் பேஷண்ட்டுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை நம்ம ஹீரோ ஜான் கிராமரும் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அந்த பேஷண்ட்டுடைய விரல்களில் ஏதோ ஒரு கிளிப் மாதிரி போட்டிருக்காங்க. இதோட இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அந்த வார்ட் பாய் ஒரு ரூமில் ஏதோ ஒரு ட்ராப்பில் செட் பண்ணி வச்ச மாதிரி உக்காந்துட்ருக்கான். அப்போது அந்த ஸ்பீக்கரில் ஜான் கிராமர் சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடுவோம். நீ உன்னுடைய விரல்களை ஒன்றா உடச்சிக்கணும். அப்படி உடச்சிக்கலன்னா உன்னுடைய கண்கள் இந்த 2 பைப்புலேயும் வேக்யூம் ஆகி அந்த வேக்யூம் கண்டெய்னருக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி உனக்கு 60 செகண்ட் தான் டைம் தருவேன். அதாவது 1 நிமிடம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ளே உன்னுடைய விரல்களை நீயே உடச்சிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த லிவரை பிடிச்சி இழுக்க 1 2 3ன்னு 5 விரல்களுக்கான லிவர் கொடுத்துருக்காரு. அந்த 5 விரல்லையும் இப்போ அவன் உடைக்கணும். ஃபஸ்ட்டு விரலை உடைச்சிட்றான், செகண்ட் விரலை உடைச்சிட்றான், 3வது விரலையும் உடைச்சிட்றான். அவனுடைய 4th ஃபிங்கரை உடைக்க போகிற அந்த சமயம் உயிர் போகிற வழியில் இருக்கிறப்போ அந்த 60 செகண்டும், ஜான் கிராமர் கொடுத்த 60 செகண்டும் முடிஞ்சிருது. அவனுடைய முதல் கண் வேக்யூம் ஆகி அந்த வேக்யூம் கண்டெய்னருக்குள்ளே போய் விழுது. இதை நான் சென்சார் பண்ணிட்டேன்ப்பா. 2வது கண்ணும் வேக்யூம் ஆகி அந்த வேக்யூம் கண்டெய்னருக்குள்ளே போய் விழுது. அதோடு அந்த சீன் கட் பண்ணால் அவருடைய கற்பனை, இப்படிலாம் இவனுக்கு கொல்லலாமா அப்படின்னு அவர் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்காரு. வெளியே பார்த்தோடனே அந்த வார்ட் பாயும் பார்த்துட்றான். வெரி குட் சாய்ஸ், நீ நல்ல சாய்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அதாவது நான் கொல்ல போகிறது இல்லைடா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு. இப்போது அடுத்த சீனில் ஜான் கிராமர் ஒரு டீ ஷாப்பில் உட்காந்து அவருடைய ஜாப் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி ஒரு டாக்குமெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் கேன்சர் பேஷண்ட் எல்லாருமே ஒரு கவுன்சில் மீட் பண்ணிப்பாங்களே. ஸோ அந்த கவுன்சிலில் இருந்த ஒருத்தரை இந்த காஃபி ஷாப்பில் ஜான் கிராமர் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறாரு. அப்போ ஜான் கிராமர் கேட்குறாரு, உங்கள் நோய் அப்படின்னு கேட்கும்போது, என் நோய் போயிடுச்சு, பேன்க்ரியாஸ் கேன்சர். என் டாக்டர் ஒருத்தர் அதை நீக்கிட்டார். இப்போ நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன்னு அவன் ஸ்டொமக்கை காமிக்கிறான். உங்களுக்கும் நான் அந்த மெயிலை நான் சொல்கிறேன், அதாவது அந்த ஆப்ரேஷனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி ஒரு மெயில் எழுதித்தான். ஜான் கிராமரும் வீட்டுக்கு போயிட்டு அவன் எழுதி கொடுத்த அந்த வெப்சைட்டை அவர் செக் பண்ணுறாரு. செக் பண்ணி பார்த்தா ஒரு லேடி இந்த கேன்சரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் இருக்குது, ஒரு சர்ஜரி பண்ணால் உங்களுடைய எந்த கேன்சராக இருந்தாலும் எங்களால் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஜான் கிராமர் கேட்டுட்டு அந்த வெப்சைட்டில் அவருடைய பேர், அவருடைய கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே லாகின் பண்ணுறாரு. அடுத்த ஷாட்டில் அவருக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த லேடி தான். ஹலோ, என்னுடைய பேர் சிசிலியா. நான் கேன்சருக்கான மருத்துவத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல கால் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க இல்லையா, உங்களுடைய கேஸ் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன். என்னுடைய அப்பா தான் இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாரு. அந்த மருந்தை வச்சு தான் உங்களுடைய கேன்சரை நீக்க போகிறேன். உங்களுக்கு நான் ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன், நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொல்லும்போது ஜான் கிராமரும் கிளம்பி வராரு. இந்த இடத்துல, அதாவது மெக்சிகோவுக்கு ஜான் கிராமர் கிளம்பி வராரு அந்த ஆப்ரேஷனுக்காக. ஒரு டாக்ஸிக்காரன், ஜே கிராமர் நீங்கள் தான் ஜே கிராமரா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரையும் நான் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாக்ஸி டிரைவரும் ஒவ்வொரு இடமா நம்ம ஜான் கிராமருக்கு சுற்றி காட்டிக்கிட்டே அதை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். மெக்சிகோவையே சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கான். பட் ஜான் கிராமர் இன்னும் எங்கே போகணுன்ற அந்த மெசேஜ் வரலை. அந்த டாக்டர்கிட்டேருந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போகும்போது ஒரு வண்டி அந்த டாக்ஸியை மறைக்குது. ஒரு 2 பேர் கையில் கன்னோட ஜான் கிராமரை நோக்கி, வெளியே வா, நீ அத்துமீறி நுழையிற, உன் பேர்
பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜான் கிராமர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவனுங்க உடனே போய் சொல்லாத, என்கிட்டே போய் சொல்லி எனக்கு இல்லை என் பேர் ஜான் கிராமர் தான் சொன்னோடனே, சரி வாங்க சார் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், உங்களுக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனோடனே இறக்கி விடுறாங்க. நீங்கள் தங்க போகிற ஒரு வீடு அதுதான் சொல்லி ஒரு வீட்டையும் காமிக்கிறாங்க. அவர் அந்த வீட்டை வந்து நாக் பண்ணியா ஒரு கேர்ள் வந்து திறக்கிறாங்க. அந்த டோரை திறந்து என் பேர் ஜான் கிராமர்னு சொல்கிறாரு. சரி உள்ளே வாங்க சார், என்னுடைய பேர் கேப்ரிலா, இது என்னுடைய ஃபேமிலி, ஸோ நீங்கள் இங்கே தான் தங்க போகிறீங்க, உங்களுக்கான ரூம் இங்கே தான் அலாட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஜான் கிராமர் கேட்குறாரு டாக்டர் சிசிலியா எங்கன்னு சொல்லும்போது அவங்க வருவாங்கன்னு சொல்கிறாங்க. கேப்ரிலா டாக்டர் சிசிலியாவும் ஜான் கேமரை வந்து மீட் பண்ணுறாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு, நான் தான் டாக்டர் சிசிலியா, நீங்கள் சர்ஜரிக்கு முன்னாடி என்னுடைய டீமை மீட் பண்ணணும்னு சொல்லி டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு பையனை பார்க்குறாங்க. அந்த பையன் பேர் வந்து கார்லோஸ். அவருடைய அப்பா வந்து கேர்டேக்கராக இருக்காருன்னு சிசிலியா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இது ஒரு கைவிடப்பட்ட தனியான ஒரு ஃபேக்ட்ரி. ஸோ அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது ஆப்ரேஷன் செட்டப் வந்து போட்டிருக்காங்க. ஜான் கேமரும் உள்ளே போய் பார்க்குறாரு. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நல்லா ஹைடெக்காக இருக்குது. ஜான் கேமர் எல்லாத்தையுமே வந்து மெய்மறந்து பார்த்துட்டு, ஹலோ, நான் தான் அனஸ்தியாலஜிஸ்ட் டாக்டர் மேத்யூ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க 2 பேரும். இவர் தான் வந்து மயக்க மருந்து கொடுக்குறவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் சிசிலியா சொல்கிறாங்க, இவங்க என்னுடைய நர்ஸில் ஒருத்தவங்க வேலண்டினான்னு. இது வந்து பேஷண்ட், அதாவது இவரை மாதிரி ஜான் காமர் மாதிரி இவரும் ஒரு பேஷண்ட். இங்கே த்ரோட் கேன்சரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. ரிமூவும் பண்ணிட்டாங்க. இரும்பிக்கிட்டே அவன் சொல்கிறான், எனக்கு நேற்று தான் இங்கே வெட்டு போட்டாங்க, ஸோ என்னால் பேச முடியல, சாரி நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். அப்புறம் வந்து வேலண்டினா ஜான் கேமருக்கு எக்ஸ்ரேலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷாட்டில் சிசிலியாவும் ஜான் கேமரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிசிலியா கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அப்போ ஜான் கேமர் சொல்கிறாரு, நான் வந்து சிவில் இன்ஜினியர் அண்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாரு ஜான் கேமர். ஸோ அப்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் கேப்ரிலா வந்து ஒரு ட்ரிங்க்ஸை வந்து பாட்டிலை ஜான் கேமருக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே சிசிலியா சொல்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் வந்து குடிக்கக்கூடாது, அதுவும் சர்ஜரிக்கு முன்னாடி குடிக்கவே கூடாது. இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நைட் ஜான் கேமர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேட்குது. என்ன சவுண்டுன்னு எழுந்து போய் பார்த்தா கார்லோஸ் பையன், அவனுடைய சைக்கிள் வந்து வீல் பெண்டாக இருக்குது போல். ஸோ ஜான் கேமரும் அதை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? எனக்கு ஸ்பானிஷ் தெரியாது, ஸோ நான் ஸ்பானிஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இனிமேல் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இங்கே ஃப்ரெண்ட் ஆகிறாங்க, கார்லோஸும் ஜான் கேமரும். ஜான் கேமர் கேட்குறாரு, எனக்கு சர்ஜரி பண்ண போகிற டாக்டர் யாருன்னு. அப்போ சிசிலியா சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் சர்ஜரி பண்ண போகிறதில்ல, ரோமியன் கர்ஸ்டல்ன்ற ஒரு டாக்டர் தான் உங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜான் கேமருக்கு அனஸ்தியா கொடுத்து அவரை வந்து, அதாவது அனஸ்தியாவில் வந்து 2 வகை இருக்குது. முழுமையாக மயக்கம் அடைய வைக்கிறது, அரைகுற மயக்கத்தில் இருக்கிறது. அதாவது அந்த இடத்த மட்டும், எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களோ அந்த இடத்துல மட்டும் மருத்து போகிற ஊசி மாதிரி அனஸ்தியா போட்டு ஜான் கேமருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. டாக்டர் சொல்கிறார், விரலெல்லாம் அசைங்க, உங்களுக்கு வந்து சுயநினைவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விரலை வந்து அசைங்க. ஏன்னா பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ணுறனால விரலை அசைக்க சொல்கிறாங்க. ஸோ பிரெயினில் ஆப்ரேஷன் வந்து நடக்குது. பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ணுறத அவரே ஒரு டிவி மூலிமா பார்த்துட்ருக்காரு. அதாவது டிவி பின்னாடி இருக்குது, ஒரு மிரரில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஜான் கேமர் அரை மயக்கத்தில் அந்த ரிஃப்ளெக்ஷனில் இருக்க அவருடைய ஆப்ரேஷனை பண்ணுறத அவரே பார்க்குறாரு. ஸோ ஒரு டாக்டர் அந்த டிவியை திருப்பி வைங்க, அதை பார்க்கக்கூடாது, ஆபத்துன்னு சொல்லி இப்போ தான் ஃபுல் அனஸ்தியாவை வந்து ஜான் கேமருக்கு கொடுத்து அவரை ஃபுல்லாக மயக்கமடைய வைக்கிறாங்க. அடுத்த காட்சியில் சிசிலியா வந்து ஜான் கேமரை மீட் பண்ணுறாங்க ஒரு தனி ரூமில். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு ஜான் கேமர் கேட்கும்போது, இது அந்த சர்ஜரி நடந்த இடத்துலேருந்து பல மைல் தூரமாக இருக்க ஒரு சின்ன பிளாக். ஸோ இதுதான் உங்கள் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அவர் பார்த்துட்டு, ஓ ரிப்போர்ட்லாம் நார்மலாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கான மருந்து இது எங்கள் அப்பா கண்டுபிடிச்ச ஒரு சொல்யூஷன், நீங்கள் இதை வந்து 7 நாள் எடுத்துக்கணும், காலையில் 1 நைட்டு 1ன்னு. ஜான் கேமர், டாக்டர் உங்களுடைய பேமெண்ட் பேலன்ஸ் இருக்குல்ல, அதை நான் மார்னிங் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜான் கேமர். அடுத்த காட்சியில் ஜான் கேமர் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் அந்த மருந்தை குடிச்சிட்டு ஒரு பெஞ்சில், ஒரு பார்க் பப்ளிக் பிளேஸில் பெஞ்சில் உட்காந்துட்டு அவருடைய ட்ராயிங்கை வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு முகத்தில் மாஸ்க் போட்டு ஒருத்தனை கொல்ற மாதிரி. ஸோ அந்த ட்ராப்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதுதான் ஆர்கிடெக்சர் இல்லையா, ஸோ ஆர்கிடெக்சர்னால அதையெல்லாம் வரைஞ்சி பார்த்துட்டு அதை கிழிச்சி குப்பையிலையும் போட்டுடுறாரு. ஸோ இங்கே கேப்ரிலா அந்த ஷாட்டில் வந்து ஒரு பாட்டில் கொடுத்துருப்பாங்க, சர்ஜரிக்கு முன்னாடி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ கேப்ரிலாக்காக
அந்த பாட்டிலை வாங்கி அவர் ஒரு மலையை அழகாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த காட்சியில் கேப்ரிலாக்காக வாங்கின அந்த பாட்டிலை கொடுக்கறதுக்கு அவர் டாக்ஸியில் கேப்ரிலா தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு கேப்ரிலான்னு கூப்பிட்றாரு. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அங்கே எந்த ஒரு திங்ஸும் கூட இல்லை ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி. அப்புறம் அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷாட்டில் பார்த்தா மாதிரி அந்த பிளேஸ், அந்த ஆப்ரேஷன் தேட்டரே இல்லை. சர்ஜரி சிடி இருக்குது. அதாவது என்னென்னா, ஜான் கேமருக்கு போலியாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சிடியை போட்டு, சிடியில் தான் அந்த விஷுவல்ஸ் எல்லாமே அவர் அந்த கண்ணாடி மிரர் ரெஃப்ளெக்ஷனில் பார்த்துருப்பார் இல்லையா, ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஃபேக். ஒரு ஃபேக் ஆப்ரேஷனையே சர்ஜரியே நடத்தியிருக்காங்க. இதனால் ஜான் கேமர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அவர் கண்ணாடியில் அந்த கட்டை கழட்டி பார்க்கும்போது சர்ஜரி பண்ணதுக்கான எந்த ஒரு தழும்புமே இல்லை அங்கே. அடுத்த காட்சியில் வேறு ஒரு பிளேஸை காமிக்கிறாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு சீனில் ஒரு டாக்ஸி டிரைவர் வந்திருப்பான் இல்லையா, அந்த டாக்ஸி டிரைவரை திருப்பி காமிக்கிறாங்க. பேசஞ்சரை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு புது பேசஞ்சரை பிக்கப் பண்ணுறான். எங்கே போகணும் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, எங்கே போகணுன்னு சொன்னால் தான் கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு ஜான் கேமர் கேட்டு அவனை கிட்னாப் பண்ணி அதே ஃபேக்ட்ரிக்கு அவனை கூட்டிகிட்டு வந்து கட்டி போட்டு வச்சுருக்காரு ஜான் கேமர். அவன் மயக்கத்துலேருந்து எழுந்து, ஜான் கேமர் என்ன பண்ணுற, என்னை விட்டுடு ஜான் கேமர் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கதறான். அவன் கையில் இருக்க ஒரு கத்தியை வச்சு அவனை கட்டி போட்டிருக்க கட்டை அவன் அறுத்துட்டு வெளியே வரான். ஜான் கேமரை, டே விட்றா ஜான் கேமர் என்னடா பண்ணுறேன்னு சொல்லி அந்த கண்ணாடியை தட்டும் போது அவனுக்கு முன்னாடி ஒரு டேப் வந்து விழுது. அந்த டேப்பில் ஜான் கேமர் பேசுவார். முன்னாடி சீசன் 9 பார்ட்லேயும் இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் கொல்லுவார் ஜான் கேமர். அப்போ அதில் என்ன எழுதியிருக்குன்னா, உன்னுடைய கையில் இருக்க பாம், அந்த பாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகுது. நீ கையில் வச்சுருக்க கத்தியை வச்சு உன்னுடைய போனை வெட்ட முடியாது, ஆனால் உன்னுடைய செதையை வெட்ட முடியும். நீ உன்னுடைய செதையை வெட்டி அந்த பாமை வெளியே எடுத்துட்டினா நீ உயிர் பொழைச்சிடுவ அப்படின்னு சொல்லி ஒரு கேம் விளையாடுறாரு. தப்பு பண்ணுறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவர் இந்த மாதிரி ஒரு கேம் விளையாட்டு நடத்துவார். அவங்க தப்பை உணர்ந்து அந்த கேமில் அவங்க ஜெயித்தாங்கன்னா, அதாவது இப்போ இவன் அந்த கையில் இருக்க, அதாவது அவனுடைய லெஃப்ட் ஹேண்டில் இருக்க ஒரு பாமை கலட்டி அதை செதையை பிச்சு தூக்கி போட்டுருவான். ஸோ 2வது பாமையும் அவன் வாயால் கடித்து தூக்கி போடும்போது பாம் பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போது ஜான் கேமர் கீழே இறங்கி வந்து, நீ வெற்றி பெற்றுட்ட, கேமில் ஜெயிச்சிட்ட, நீ இனிமேல் உயிர் பொழைச்சிடுவ, உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி அவனை காப்பாற்றுறாரு. ஸோ குற்றம் செய்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுவார், ட்ராப் செட் பண்ணி. அடுத்த காட்சியில் ஜான் கேமர் ஒரு டிடெக்டிவ் கிட்ட பேசுகிறாரு. டிடெக்டிவ், எனக்கு ஒரு உண்மை தெரியணும், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்த காட்சியில் வேலண்டினாவை காட்டுறாங்க. இவங்க அந்த லேபில் வந்து ஜான் கேமருக்கு எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்கள்ல, ஸோ அவங்க தான் ஒரு நர்ஸ் மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆனால் இவன் இந்த நர்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த கண்ணாடியை உடச்சி யாரோ வேலண்டினாவை வந்து கடத்திக்கிட்டு போகிறாங்க, அதாவது தூக்கிட்டு போகிறாங்க. யார் நமக்கே தெரியும், ஜான் கேமர் தான். ஸோ அடுத்த காட்சியில் வந்து ஒரு பெட் ஷாப்பை காமிக்கிறாங்க. நைட் டைமில் அந்த பெட் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகும்போது மேத்யூ, அதாவது அங்கே அனஸ்தியாலஜிஸ்ட்டாக ஏமாற்றிருப்பாள். அவன் அனஸ்தியாலஜிஸ்டெல்லாம் கிடையாது, டாக்டரும் கிடையாது. அவன் பெட் ஷாப்பில் ஒரு க்ளீனர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவன். அந்த பெட் ஷாப்புக்கு கேப்ரிலா வராங்க. அப்போது இவன் அந்த கேப்ரிலாவை பார்த்து, நீ ரொம்ப மோசமாக இருக்க கேப்ரிலான்னு சொல்லும் போது மணி கொடுக்குறான். அதாவது ட்ரக் டீலராக மேத்யூ இருக்கான். கேப்ரிலா ட்ரக்கு மேத்யூ கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே மேத்யூவை அனஸ்தியாலஜிஸ்ட்டை எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து மயக்கப்படுத்தி கடத்துகிறாங்க ஜான் கேமர். ஸோ அடுத்த காட்சியில் ரெஸ்ட் ரூமில் கேப்ரிலாவை காமிக்கிறாங்க. மேத்யூ கொடுத்த போதைப் பொருளை ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கும் போது அவங்க உட்காந்துட்ருக்க ரெஸ்ட் ரூமுடைய கதவை யாரோ தட்டுறது யாருன்னு தெரியல. உடனே அவங்க கையில் இருக்க பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த நபர் வந்து உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. பயத்தோட பெப்பர் ஸ்ப்ரேவை கையில் எடுத்துக்கிட்டு கேப்ரிலா ரூமை விட்டு வெளியே வரும்போது கதவை திறந்து டப்புன்னு அடித்து கேப்ரிலாவும் அந்த இடத்துல யாரோ கடத்துகிறாங்க. அடுத்த காட்சியில் ஜான் கேமர்னு பல பேருடைய ஃபோட்டோஸ் போட்டு சிசிலியாவை தான் காமிக்கிறாங்க. ஒரு லேடியை வந்து அவங்க இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. மணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. அதாவது பல பேரை ஏமாத்தின காசை பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவங்க இருக்க வீட்டில் ஒரு சின்ன சவுண்டு, யாரோ வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. அடிக்கிறதுக்கு கோல்ஃப் பேட்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கார்டன்லாம் போய் பார்க்குறாங்க. கார்டன்கிட்டேயும் யாருமே இல்லை. ஸோ உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமராவை டிவியில் பார்க்கும்போது அந்த ரூஃப்லேருந்து யாரோ கல்லை தூக்கி உள்ளே போடுறாங்க. உடனே சிசிலியா பயந்துட்டு அவங்க காரை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கரேஜுக்கு போகிறாங்க. அந்த கரேஜுக்கு முன்னாடி ஒரு
பண்ணி முகம் மூடி போட்டு யாரோ இருக்காங்க. பின்னாடி காருக்கு பின்னாடி மயக்க ஊசியை போடுறாரு ஜான் கேமர். இவங்க தான் அமேண்டா, அதாவது ஜான் கேமருடைய உதவியாளர் தான் அமேண்டா. இவங்களும் வந்து ஜான் கேமருடைய கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயித்தவங்க. அவங்கள கூட வச்சுக்கிறாரு ஜான் கேமர். இப்போ அந்த ஃபேக்ட்ரியை காமிக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 9 பார்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. அதையெல்லாம் பார்த்தா தான் இந்த பார்ட்டோட கொஞ்சமாவது உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபேக்ட்ரியிலேயே ஜான் கேமரை ஏமாத்தின எல்லாரையுமே ஒவ்வொரு ட்ராப்பில் செட் பண்ணிட்டாரு ஜான் கேமர். ஜான் கேமரும் அமேண்டாவும் அவங்க எல்லாரையுமே செட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த ட்ராலிக்கு முன்னாடி வச்சிடறாங்க. ஜான் கேமர் உள்ளே வரும்போது எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஜான் கேமர் நீங்களா, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே மயக்க மருந்து நிபுணர் மேத்யூ கதறான், என்னை விட்டுடுங்க, நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது அப்படின்னு அழுகுறான். அந்த பக்கம் கேப்ரியலாவும் என்னை விட்டுடுங்க ப்ளீஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லும்போது ஜான் கேமர் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நீ கொஞ்சம் நல்லவ மாதிரி தான் தெரியறேன்னு சொல்லிட்டு நர்ஸ் வேலண்டினா முன்னாடி ஒரு பாக்ஸ் வச்சு உன்னுடைய ஃப்ரீடம்க்கான சாவி அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாரு ஜான் கேமர். அமேண்டா நீ அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சிரு, அப்போ தான் நீ தப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க. உடனே ஜான் கேமர் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு. அந்த மிஷின் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுது. அதாவது அவங்களுடைய கழுத்து பகுதியில் ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயர் வந்து எலும்பையே அறுக்கக்கூடிய ஒயரு. அந்த ஒயர் மாதிரி தான் அந்த பாக்ஸ்குள்ளேயும் ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயர் எடுத்து உன்னுடைய தொடையில் போட்டிருக்க அந்த மார்க் இடத்துல உன்னுடைய காலை நீயே வெட்டிக்கணும். சொன்ன உடனே சிசிலியா நீங்கள் பண்ணுறது அநியாயம்னு சொல்கிறாங்க. உடனே ஜான் கேமர் நீங்கள் பண்ணது மட்டும் அநியாயம் இல்லை, அவங்களாம் வயசானவங்க, நோயாளி, அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றுறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி ஏமாற்றி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சிசிலியா ஆமாம் நான் அப்படிலாம் பண்ணலை, உங்களை காப்பாற்ற தான் நினச்சேன், உங்கள் கேஸ் நடந்தது வேறேன்னு சொல்லும்போது என்னுடைய ஆள் அமேண்டா உன்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எடுத்துட்டா அப்படின்னு சொன்னோன்னே அமேண்டா ஆமாம் நீங்கள் யாரையுமே காப்பாற்றலை, அந்த 34 பேரில் நீங்கள் யாரையும் காப்பாற்றலை, 34 பேரையும் நீங்கள் ஏமாற்றி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த பொண்ணுக்கு வேலண்டினாக்கு 3 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த மார்க் போட்ட இடத்துல வெட்டிக்கணும் அவள் காலை. அவளே அந்த ஒயரை வச்சு, அந்த ஒயர் எலும்பையும் வெட்டக்கூடிய சக்தி உள்ள ஒயர். அந்த மார்க் போட்ட இடத்துல அந்த ஒயரை வச்சு ஃபஸ்ட்டு அந்த ஒயரை இழுக்கும் போது கதறா, அப்படியே அந்த காலுக்குள்ளே அந்த ஒயர் போய் அந்த காலை கிழிச்சிக்கிட்டு வெளியே அந்த ஒயர் வந்து கால் 2ம் துண்டாக மாறிடுச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் சென்சார் பண்ணிடுறேன், ஏன்னா பிளட்டாக இருக்குது. ஸோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வாமிட்டே வந்துடும்ப்பா. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஏதோ ஒரு சிரஞ்சி மாதிரி இருக்குது, ஒரு டியூப் மாதிரி, அதில் அவங்களுடைய பிளட் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு நிரம்பணும். அவர் வச்சிருக்கிற அந்த டியூப்குள்ளே அது நிரம்பணும் போது அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அந்த ஒயருக்கும் கீழே, காப்பர் ஒயருக்கும் கீழே வரும்போது கழுத்துக்கிட்ட இருக்க அந்த ஒயர் வந்து ரிலீஃப் ஆகிடும், அவள் காப்பாற்றப்பட்டுருவா, அந்த கேமில் அவள் ஜெயிச்சிடுவா, உயிரோடு வாழலாம். பட் அங்கே நடந்தது வேறு. அந்த டைம் முடிஞ்ச உடனே அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி அந்த ஒயர் அவளுடைய கழுத்துக்குள்ளே செதையை கிழித்து எலும்பையும் கிழித்து தலையை வெட்டி எடுத்துருது. வேலண்டினா அதே இடத்துல செத்துட்டா. அமேண்டா அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ட்ராலியில் வச்சு அந்த ட்ராலியை சென்டரில் வச்சுருப்பாங்க. அப்போ சிசிலியாவுடைய ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டு இருக்கும், அந்த சவுண்டும் கேட்கும். அந்த ஃபோனை எடுக்கணுன்னு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு கயிறு வேணும்னு சொல்லிட்டு செத்துப்போன வேலண்டினாவுடைய ஸ்டொமக்கை வந்து கிழித்து அதில் இருக்கிற வேலண்டினாவுடைய குடலை வந்து எடுத்து அதை வந்து கயிறாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ராலியை சுற்றி குடலை போட்டு அந்த ட்ராலியை சிசிலியா கிட்ட இழுத்து அவளுடைய ஃபோனை அதுலேருந்து எடுத்து அவள் கால் பண்ணுறா. கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு ஹெல்ப் வேணும், நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஷாக் அடிக்குது. கழுத்தில் போட்டிருக்க அந்த கம்பி மூலயமா அமேண்டா சிசிலியாவுக்கு ஷாக் கொடுத்து அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் ஜான் கேமரும் கீழே வராரு. வந்தோடனே சிசிலியா சொல்கிறா, உங்களை என்னால் காப்பாற்ற முடியும், என் அப்பாவுக்கு தான் நான் கால் பண்ண முயற்சி பண்ணேன், எங்கள் அப்பாவால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜான் கேமரும் அதுக்கெலாம் வேலைக்கே ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த காட்சியிலேயே அவங்க இருக்க ஃபேக்ட்ரியுடைய ஷட்டரை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தர் இந்த த்ரோட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவரையும் ஏமாற்றிருப்பாங்க. ஸோ அவர் வராரு கன் எடுத்துக்கிட்டு. அவரை அமேண்டா மண்டையில் அடித்து மயக்கப்படுத்தி பிடிச்சி வச்சிட்ருக்காங்க. அப்போது ஜான் கேமர் கிட்ட அவர் சொல்கிறார், என் கழுத்தை பாருங்கள், அவங்க ஆப்ரேஷனே பண்ணலை, என்கிட்டேருந்து பணத்தை ஏமாற்றி பிடுங்கிட்டாங்க
அப்படின்னு சொல்லும்போது ஜான் கேமரும் இங்கே பார் நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நீ கன்னை யூஸ் பண்ணக்கூடாது, ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான், ரூல்ஸை மீறினா பெரிய விளைவுகள் ஆபத்துக்கு நேரிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே ஜான் கேமர் அடுத்தது கேம் விளையாட போகிறது கேப்ரியலா தான். கேப்ரியலாவை ரெடி பண்ணுன்னு சொல்லும்போது அமேண்டா இல்லை நான் வந்து அனஸ்தியாலஜிஸ்ட் அதாவது மேத்யூவை தான் ரெடி பண்ண போகிறேன், மேத்யூ தான் அடுத்த டார்கெட்னு சொன்னோடனே என்னை விட்டுடுங்கன்னு மேத்யூ கத்துறான். உடனே அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து ஒரு சேரில் அதாவது ஒரு ட்ராப்பில் அவனை உட்கார வச்சுருக்காங்க. இது என்ன ட்ராப்னா அந்த ட்ராப்புக்கான ஒரு கீயை வந்து அவர் சொல்கிறாரு. என்னென்னா டிவி முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனுடைய எட்டில் பிரெயின் இருக்கு இல்லையா, பிரெயினுடைய செரிபிளருடைய பீஸ் ஒரு டிஷ்யூவை வந்து நீயே உன்னுடைய கையாலேயே அந்த டிஷ்யூவை வெட்டி உனக்கு முன்னாடி இருக்கிற அந்த லிக்விட்குள்ளே நீ போடணும். அதாவது பிரெயினை வெட்டி பிரெயினுடைய ஒரு டிஷ்யூவை வெட்டி போட்டினா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி சாவி இருக்கிற அந்த கண்டெய்னர் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாரு. உனக்கு டைம் இதுக்கு 3 நிமிஷம் தான் சொல்லும் போது இந்த மெயின் கல்ப்ரேட் சிசிலியா உன்னால் முடியும், நீ செய்யலைன்னா இவ்வளோ மாதிரி நீயும் சாக வேண்டியதான்னு சொல்கிறா. உடனே மேத்யூவும் தன்னுடைய கையிலேருந்து ஒரு ட்ரிம்மர் எடுத்து அதாவது கட்டர் எடுத்து அந்த ஸ்கர்ட்டில் கட் பண்ணி உள்ளேருந்து டைம் போயிட்டே இருக்குது. அவன் அந்த பிரெயின் டிஷ்யூவை எடுக்கணும். சிசிலியா டைம் போயிட்டுருக்கு, சீக்கிரம் எடு, பிடுங்குன்னு சொன்னும்போது அந்த பிரெயின் டிஷ்யூ அப்படி பிடுங்குறான். பிடுங்கி அந்த லிக்விட்குள்ளே போட்ட உடனே அந்த லிக்விட் கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது. கரைஞ்சி அந்த சாவி இருக்கிற போர்ட்டல் ஓப்பன் ஆகிற டைமில் 0 முடிஞ்சிடுச்சு. 0 கதை முடிஞ்சிடுச்சு அவன் கதை. அந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் மாஸ்க்கு அவனை மூடி அந்த ஹீட்டர் மாதிரி அந்த மாஸ்க்கு மாறி அவனுடைய முகத்தையே சாம்பலாக ஆக்கிடுது. உடனே இந்த பக்கம் இந்த இவர் கூட ஏமாந்துருப்பா இல்லையா இன்னொரு அவன் இதையெல்லாம் பார்த்துட்டு ஜான் கிரமர் நீங்கள் பண்ணுறது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, முட்டாள்தனமாக இருக்கீங்க, இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது உடனே அமேண்டா ப்ளீஸ் அந்த சிசிலியா சொல்கிற மாதிரி அவங்க அப்பாவால் உங்களை காப்பாற்ற முடியும்ல அப்படின்னு சொல்லும்போது மனுஷங்க இப்படி தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பொய்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாத, என் கதை முடிய போது நான் சாக போகிறேன்னு சொல்லும்போது அடுத்த டார்கெட் கேப்ரியலா தான். கேப்ரியலா கிட்ட ஒரு பொம்மை சைக்கிள் ஓட்டிகிட்டு வருது. அந்த டேப் ரெக்கார்டர் எடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது சிசிலியா நீ எடுத்து தான் ஆகணும்னு சொல்லும்போது கேப்ரியலா அந்த டேப் ரெக்கார்டை எடுத்து ஆன் பண்ணும்போது அவருடைய வாய்ஸ் கேட்ட உடனே அதை தூக்கி எறிஞ்சிட்றா. உடனே ஜான் கேமரும் அந்த விஷயத்தை சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு நீ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லும்போது அந்த ட்ராப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நம்ம ஜான் கேமர் சொல்கிறது என்னென்னா இது இந்த எம்ஆர்ஐ மாதிரி ஒரு யூவி லைட், இது ஹீட்டை கூட்டிக்கிட்டே இருக்கும், உன்னுடைய ஸ்கின்னை பேர்ன் பண்ணி எரிச்சிடும். நீ அதுக்குள்ளே தப்பிக்கணுன்னா உன் முன்னாடி தொங்கிட்டு இருக்க அந்த சுத்தியல் எடுத்து உன்னுடைய காலையும் கையையும் உடச்சிக்கிட்டு நீ தப்பிச்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும், இல்லைனா உன்னுடைய ஸ்கின் எரிஞ்சே நீ செத்துடுவ அப்படின்னு ஜான் கிரமர் சொல்கிறாரு மைக்கில். ஸோ உடனே கேப்ரியலா தன்னுடைய காலை உடச்சி காலில் இருக்க விலங்க ஃபஸ்ட்டு கலட்டிடுறா. அப்புறம் தொங்கிக்கிட்டே இந்த பக்கம் வந்த உடனே அந்த லைட்டும் அப்படியே இவளை நோக்கியே வருது. வந்து திருப்பியும் அவளை பேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறுத்துங்க, என்னால் முடியல, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கேப்ரியலா கையை உடச்சி அந்த விலங்குலேருந்து கீழே விழுந்துடுறா. விழுந்ததுக்கப்புறம் அந்த லைட்டு அந்த ட்ராப் எல்லாமே ஆஃப் ஆகிடுது. உடனே ஜான் கேமரும் அமேண்டாவை பார்த்து அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ, அவள் கேமில் ஜெயிச்சிட்டா, அவள் உயிர் வாழணும்னு சொல்லும்போது பின்னாடியிலேருந்து என்னடா நீ தான் வில்லனா அப்படின்ற மாதிரி அவன் துப்பாக்கியே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதையுமாரி அவன் துப்பாக்கி எடுத்து ஜான் கேமரையும் அமேண்டாவையும் மிரட்டி சிசிலியாவுடைய லாக்கை கலட்டிட்டு தாத்தா டேய் கிழவா இங்கே வாடா, இந்த லாக் எடுத்து நீயே மாட்டிக்கிடான்னு சொல்லி அவர் கழுத்தில் அந்த லாக்கை மாட்டுறாங்க. ஜான் கேமரும் அமேண்டாவை பார்த்து கேப்ரியலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ, அவள் கேமில் ஜெயிச்சிட்டான்னு சொல்லும் போது சிசிலியா அவள் காலால் கேப்ரியலாவை மிதிச்சு கொள்றா. உடனே தாத்தா நீ செய்கிறது அநியாயம், அக்கிரமம்னு சொல்கிறாரு, இது கேமுக்கு புறணான விஷயம்னு சொல்லும்போது சிசிலியா சொல்கிறா இவங்கெல்லாம் வெறும் ஜோக்கர் மாதிரி, இவங்களாம் எனக்கு தேவையே கிடையாது, இவங்க உயிரோடு இருந்தால் அவங்களுக்கும் நான் பணத்தை ஷேர் பண்ணணுன்னு சொல்லும் போது உடனே அமேண்டா அந்த இன்னொரு ஆள் கூட இருக்கிற அந்த பார்ட்னரை பார்த்து இவ உன்னையும் கொன்னுடுவா, நீ இவளுக்காக உதவி செய்யன்னு சொல்லும்போது தாத்தாவும் அவள் உன்னை எரிச்சிடுவாடா, அவள் பணத்துக்காக தான் உன்னை அவள் கூட வச்சுருக்கா, பணத்துக்காக உன்னையே அவள் எரிப்பான்னு சொல்கிறாங்க. அடுத்த காட்சியில் அந்த ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த குட்டி பையன் கார்லோஃப் வந்து ஃபுட்பால் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். உடனே சிசிலியா உனக்கு இன்னும் வழி தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்லோஃபை கூட்டிகிட்டு வரா. ஃபேக்ட்ரிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோடனே கார்லோஃப் பார்த்து பயந்து திருப்பி விடும் போது அமேண்டாவும் இது யாருன்னு கேட்கும்போது கண் கலங்கியபடியே அவன் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஜான் கேமரும் சொல்கிறாரு. அவனை விட்டுடுன்னு சொல்லும் போது சிசிலியா அதை எப்படி விடுவேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் எதிர்க்கல அந்த ஸ்டேஜில் அந்த ட்ராப்பில் கட்டி போடுறா.
போட்ட உடனே அந்த ட்ராப்பை அந்த பார்ட்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். உடனே சங்கிலி எல்லாம் இழுத்துக்கிட்டு அந்த ஸ்டேஜில் 2 பேருமே படுத்துக்கிறாங்க. அதாவது சங்கிலி அவங்கள இழுத்து பிடிச்சிக்குது. உடனே அந்த சங்கிலியில் இருந்த அந்த ஸ்டேஜ் அப்படியே மேலே ஏறுது. என்னன்னு பார்த்தா இது வந்து ஒரு ரத்த பைப்பு. அதாவது அவங்கள வந்து முழுக்கடிச்சு கொள்றதுக்கு. அதில் தண்ணி வரும்னு பார்த்தா என்ன ரத்தம் வருது அப்படின்னு சிசிலியா சொல்கிறார். ரத்தம்லாம் வருதுப்பா, இப்படிலாம் செட் பண்ணி வச்சிருக்கியான்னு. அந்த லிவரை பிடிச்சி இழுக்கும் போது ஒரு பக்கத்தில் அப்படியே சாயும், அந்த பக்கத்தில் மட்டும்தான் பிளட்டு வரும். அப்படி இந்த பையன் பக்கம் அந்த பிளட்டு வந்து ஸ்டாப் ஆகுது. உடனே இந்த பையன் பார்த்து அந்த லிவரை இவன் பக்கம் பிடிச்சி இழுக்கும் போது இவன் பக்கம் அந்த பிளட்டெல்லாம் ஊற்றும். நம்ம ஜான் கேமர் பக்கம் அந்த பிளட் ஸ்டாப் ஆகிடும். யாராவது ஒருத்தர் தான் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனில் ஜான் கேமர் அதை பார்த்துட்டு அதை அப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு அவர் பக்கம் அந்த லிவரை பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே பிடிச்சிக்கிறாரு அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக. அந்த ரத்தம் ஜான் கேமரை முழுக்கடிக்குது, அவரை கொல்ல பார்க்குது. உடனே அமெண்டா அதை நிறுத்துங்க ப்ளீஸ், அதை நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பையன் பார்த்து அந்த லிவரை இழுக்க பார்க்குறான், ஆனால் இழுக்கவே முடியல. ஏன்னா ஜான் கேமரை தான் அதை டைட்டாக பிடிச்சிக்கிட்டார் இல்லையா. உடனே இவங்க 2 பேரும் பணம் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது பணம் வந்து மேலே தான் இருக்குது, ரூமில் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த பணத்தை சிசிலியா எடுக்கும் போது ஒரு டைமர் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் என்னென்னா ஆக்சுவல் பிளானே ஜான் கேமர் வச்சுருந்தது இந்த ரூமில் தான் வச்சுருக்காரு. உடனே அந்த பேக்கை திறந்து பார்த்தா அதில் பணமே இல்லை, டிரான்சாக்ஷன் ஆன பில்லு மட்டும்தான் இருக்குது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. உடனே அந்த தாத்தாவும் அந்த விலங்கை கழட்டிடுறாரு. எல்லாருமே வந்து விலங்குலேருந்து ரிலீஃப் ஆயிடுறாங்க. உடனே அந்த கதவை இவங்க துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணும்போது தான் தெரியுது அந்த துப்பாக்கியில் இருந்த அந்த தோட்டாவில் இருந்த அந்த கன் பவுடர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் எம்டி ரேஃபில் மட்டும்தான் அந்த கன்குள்ளே போட்டு லோட் பண்ணி வச்சுருக்கிறாரு நம்ம ஜான் கேமர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்டில் அந்த பையனை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீ ஒரு வீரம்பா, நீ ஒரு நல்ல வீரன் அப்படின்னு சொல்கிறாரு ஜான் கேமர். சொல்லி முடிச்சோடனே இந்த பக்கம் கட்டானோடனே சிசிலியா, உன்னை பற்றி எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது, உன்னை பற்றி எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது இந்த பையன் இந்த டாக்ஸிக்காரர் இருக்கான் இல்லையா, அவன் தான் உளறி இருப்பான். அந்த டிடெக்டிவும் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பார். அமேண்டாவும் வந்து அந்த சிசிலியா ஃபோன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோன் எடுத்து பார்க்கும்போது இவனுடைய பேர் வந்து பார்க்கர், இவன் பேர் தான் பார்க்கர், ஆக்சுவலி இவன் பேர் வந்து பார்க்கர். ஸோ இந்த பார்க்கரும் சிசிலியாவும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. அப்போது ஒரு ரெக்கார்டர் ஆன் ஆகுது. உங்களுக்கான சரியான ட்ராப் இது தான், நான் உங்களுக்கான இந்த ட்ராப்பை வந்து செட் பண்ணிட்டேன் உங்களை பற்றி தெரிஞ்சு. இந்த இடத்துல ஃபுல்லாக டாக்ஸிக் கேஸஸ் ரிலீஸ் ஆகும். அந்த டாக்ஸிக் கேஸ் ஒரு ஆளுடைய செதை எலும்பு எல்லாத்தையுமே வந்து உருக்கி அவங்கள இருந்த இடமே இல்லாத இடமா மாற்றிடும் அப்படின்னு அந்த டேப்பில் சொல்லும் போது சிசிலியாவுக்கு மூச்சடைப்பு ஏற்படுது. அப்போது அவங்க பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட் மாதிரி ரிலீஸ் ஆகுது. இதிலிருந்து நீங்கள் சுவாசிச்சிக்கலான்னு சொல்லும் போது சிசிலியா முதல்ல போய் சுவாசம் எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த பீட்டர் வந்து அவங்கள அடிச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல 2 பேருக்கும் சண்டை நடக்குது. என்னென்னா அந்த ஹோல்குள்ளே போயிட்டு யார் வந்து ஃப்ரீ ஏரை வந்து சுவாசிக்கணும் அப்படின்னு ஒரு போரே நடக்குது. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. கத்தியை வச்சு சிசிலியா அந்த பீட்டர்ன்றவனை வந்து குத்தி சாவடிச்சார். இந்த இடத்துல தான் அமேண்டா சொன்னது பீட்டருக்கு ஞாபகம் வருது. அவள் உன்னை கொன்னுடுவா, அவள் உன்னை எரிச்சிடுவான்னு ஜான் கேமரும் சொல்லியிருப்பார். பணத்துக்காக அவள் என்ன வேணால் பண்ணுவான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பீட்டரை தன்னுடைய பார்ட்னரையே வந்து அவங்க கொன்னுட்டு அந்த ஓல் மூலிமா அவங்க சுவாசிக்கிறாங்க ஃப்ரீ ஏரை. இவனும் செத்துடுறான். அடுத்த காட்சியில் சிசிலியா கத்துறா, ஜான் கேமர் என்ன பண்ணுறேன்னு விட்டுடுன்னு சொல்லும் போது ஜான் கேமரும் சிசிலியா எல்லார்கிட்டையும் ஏமாத்தின பணத்தை இந்த பையனுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த பையன் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட், இந்த பையனும். ஸோ அதனால் ஜான் கேமரும் இந்த பையனுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்றாரு. இந்த இடத்துல இந்த கதையும் இந்த படமும் முடியுது. ஸோ சா 10ன்ற படம் முடிஞ்சிருச்சு. இல்லை வெயிட் பண்ணுங்க, இன்னும் முடியல. அது எப்படி முடியும்? கிளைமேக்ஸில் இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்கே. படம் பார்க்குற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். என் கிரெடிட்ஸில் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வச்சு முடிக்கிறது சா படத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து இந்த கேன்சர் பேஷண்ட்டில் வந்திருப்பா இல்லையா அந்த கான்ஃபரன்ஸில், ஜான் கேமரையே இவன் தான் அனுப்பிச்சிருப்பான் அந்த பிளேஸ்க்கு, அந்த லிங்க்கை கொடுத்து, அந்த வெப்சைட் லிங்க்கை கொடுத்து. ஸோ அப்போ டிடெக்டிவ் வராரு, உன்னுடைய ஆட்டத்தை 34 பேர்கிட்ட காமிச்ச, அந்த 34 பேரையும் நீ வந்து கொன்ன, கடைசியாக ஜான் கேமர்கிட்டயே உன் வேலையை காமிக்கலாமா, ஜான் கேமர்கிட்ட உன் வேலை எடுபடியாகுதுடா தம்பின்னு சொல்லி ஒரு மிஷின் மூலயமா இவனையும் ஒரு ட்ராப் பண்ணி ஜான் கேமர் கொல்றாரு. கடைசியில் இவரை ஏமாத்தின அந்த 34 பேரையும் ஏமாத்தின எல்லாரையுமே ஜான் கேமர் கேம் வச்சு கொன்னுட்டாரு. என்னென்னா ஒரு கேம் வைப்பார், அந்த கேமில் அந்த ட்ராப்பில் யார் ஜெயிக்கிறாங்களோ, அந்த ட்ராப்பை விட்டு வெளியே வராங்களோ அவங்க உயிர் வாழலாம். அப்படி ட்ராப்பை விட்டு வந்த யாரையுமே ஜான் கேமர் அதுக்கு மேலே மீண்டும்
கூட்டிகிட்டு வந்து கேம் விளையாட வைக்க மாட்டார். யாரும் தப்பும் செய்ய மாட்டாங்க, திருந்தி வாழ்வாங்க. ஸோ இதுதான் இதோடைய கதை. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.